கேமரா இருக்கீங்க பார்க்கவே மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி சைடுல வாங்க. நீ மைக் அரேஞ்ச் பண்ணி கையில அடிபட்டு நீ வச்சிருக்கீங்க. மைக் லட்சுமணி கிட்ட கொடுங்க. அண்ணா வேந்தரண்ணா கொஞ்சம் சைடு வாங்கண்ணா. ரெடி சார். பின்னாடி சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் ஆசைப்படி அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இளம் தலைவர் கலைஞரணி செயலாளர் அவர்களின் ஆதரவோடு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராயபுரம் சட்டமன்ற வேட்புமனு தாக்கல் இன்று செய்திருக்கிறேன். ஜெயக்குமார் உங்க மீது விமர்சனம் பண்றாரு. ராயப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் நீதான் போட்டியிட வேண்டும், நான் தான் உனக்காக நிற்கிறேன் என்று அவர்தான் என்னை இங்கே போட்டியிடுவதற்காக ஆணையிட்டு இங்கே வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ராயபுரத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொகுதி பொறுப்பாளராக ஒரு வருஷமாக நான் இங்கே பயணிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா ஓரிரு நாட்களில் ராயபுரத்தில் நான் குடியேற தான் போகிறேன். மண்ணின் மைந்தது சொல்லிகிட்டு இருக்க ஜெயக்குமார் அவர்களோட வீடு இன்றைக்கி ராயபுரத்தில் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ மண்ணின் மைந்தர்னு அவர் சொல்கிறாரு. நான் திராவிட ரத்தத்திலே ஊறி திராவிட ரத்தத்திலே வளர்ந்தவன். தந்தை ரகுமான் கான் அவர்கள் 1960 மாணவராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் தம்பியாக திராவிட முன்னேற்றத்துக்கு உழைத்தவர். அந்த திராவிட ரத்தத்தில் வந்தவன் நான். கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டவன் நான். தலைவர் தளபதி அவர்களால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினார் இன்று வளர்க்கப்பட்டவன் நான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டவன் நான். இந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்காக பல அரிய திட்டங்களை கொடுத்தவர் தலைவர் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் சாதனை புரிந்திருக்குது இந்த ராயபுரத்தில். எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு சொல்லிட்டே போகணும்னா நீங்கள் டைம் பத்தாது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெரிய திட்டங்களை இங்கே வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கு நம்ம திராவிட மாடல். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இருந்தாருன்னு சொன்னார். 20 வருஷமாக எதுவுமே செய்யலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவர் எல்லார்கிட்டையும் கடந்த பேட்டியில் சொன்னார், ஒரு தடவை நான் எனக்கு நீங்கள் வாக்களிக்கல 2021 சட்டமன்ற தேர்தலில், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், எனக்கே வாக்களிக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அதுதான் நான் இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்? அவர் ஒன்றுமே பண்ணல. திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது இந்த ராயபுரத்துக்கு. ராயபுரம் அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பது திருப்பி வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கும் உண்மையிலேயே சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கக்கூடிய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள். அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுனால நாங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு உரிமையாக ஓட்டு கேட்கறதுக்கு நாங்கள் போகிறோம். அவங்களும் உரிமையாக எங்களுக்கு ஓட்டு அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 100% சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், திருப்பி திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். ராயபுரத்தில் இருக்கிற வெற்றி இன்றைக்கு உறுதி செய்யப்படுது இன்றையிலிருந்துன்றதை சொல்லிக்கிறேன்.